நம்மளுடைய டைம் டேபிள நம்மளுடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார் செய்யணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நம்மளுடைய ரியாலிட்டி என்ன, இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் டேபிள் போடுங்க. அடுத்து ஒரு நாளைக்கு போடும்போது நீங்கள் பெரிய இலக்கை செட் பண்ணிவிட்டு அதை அடைய முடியலன்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக சின்ன சின்ன இலக்காக செட் பண்ணி அதை அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சந்தோஷப்பட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு டைம் டேபிளை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை தரும். அடுத்து நம்மளுடைய டைம் டேபிள் வந்து நம்ம கொடுத்துருவோம் இல்லையா, அந்த டைம் டேபிளை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணி போடுங்க. 7 நாள் போடாமல் ஒரு 5 நாள் போட்டு இடையில ஒரு நாள் கேப் போட்டு போடுங்க. ஸோ அப்போ தான் ஒரு வேளை ரிலாக்ஸ் பண்ணால் கூட அந்த நாளில் நம்ம சரி கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். அடுத்த டைம் டேபிள் ஒரே சப்ஜெக்டாக கண்டினியூவாக போடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 அல்லது 4 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி டைம் டேபிள் போடுங்க. அடுத்து உங்கள் டைம் டேபிளில் கட்டாயம் டெஸ்ட் இருக்கிற மாதிரி போட்டுருவாங்க. அது ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அடுத்து நம்ம டைம் டேபிள் ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சிருந்து தொடர்ந்து புத்தகங்கள் படிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. நம்மளுடைய டைம் டேபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது வெரைட்டியாக இருக்கணும். கொஞ்சம் குரூப் டிஸ்கஷன், கொஞ்சம் நேரம் தனியாக வீட்டில் இருந்து படிக்கிறது, கொஞ்சம் நேரம் டெஸ்ட் அடித்து பார்க்குறது, அப்படி வெரைட்டியாக இருக்கணும். சும்மா 10 பாடத்தை படிக்கணும் ஃபுல் டே உட்காந்து படிக்கிறதுக்கு முடியுமா? அதெல்லாம் பாசிக்கலாம் இல்லையா? நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்யணும். அடுத்து நம்மளுடைய டைம் டேபிள் அப்படிங்கிறது எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம கொடுத்துருக்கிறதுல முக்கியமான பாடங்களுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். மற்ற பாடங்களை அப்படி பின்னாடி கொண்டு போயிடணும் இல்லையா? அதுவும் ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நம்ம பலவீனத்துக்கு அதே போல் நம்மளுடைய டைம் டேபிளில் எந்த நேரம் நம்ம ரொம்ப ஆக்டிவாக படிக்கிறோம்னு கண்டுபிடிக்கணும். ஏர்லி மார்னிங்கில் நல்லா படிக்கிறோம்னா நமக்கு பலவீனமான சப்ஜெக்ட்லாம் அந்த டைமில் படிக்கணும். சில நேரங்களில் போர் அடிக்கிற நேரத்தில் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் கூட நம்மளால் படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். 2-3 டைமில் தூங்கி எந்திரிச்சு படிக்கிற மாதிரி கூட நீங்கள் டைம் டேபிள் போட்டுருவாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, மதியானம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் டேபிள், நைட்டு தூங்கிட்டு ஒரு டைம் டேபிள், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குவாங்க. பலத்தை பலப்படுத்துகிற மாதிரியும் பலவீனத்தை சமாளிக்கிற மாதிரியான ஒரு டைம் டேபிள் போடுங்க. நிச்சயமாக அந்த டைம் டேபிள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். வாழ்த்துக்கள்.